ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 2, 2025. நாம் நமது அதிர்ஷ்டத்தை எண்ணி ஆனந்தமடைவோம். எவ்வாறு பகவான் இந்த பூமிக்கு வந்து தனது காரியத்தை செய்கிறார் என்று இந்த கண்களால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியுக காட்டை சத்யுகத்தின் மலர் தோட்டமாக ஆக்குவதற்காக, இந்த நரகத்தை சொர்க்கமாக்குவதற்காக அவருடைய காட்லி மிஷனரி எவ்வளவு அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனை புரிந்து கொள்வது கூட ஆழமான விஷயமாகும். பாபா இந்த சூழலை மாற்றுகிறார், இயற்கையை மாற்றுகிறார், மனித ஆத்மாக்களை மாற்றுகிறார். மேலும் யோக பலத்தினால் பாவங்களின் இந்த உலகை அழித்து விடுகிறார். பிராமண குழந்தைகளாகிய நாம் தான் இந்த இரகசியங்களை வரிசை கிரமமாக புரிந்திருக்கிறோம். இந்த காரியத்தில் நாமும் அவருக்கு உதவியாளர்களாக இருக்கின்றோம். பாபா நமக்கு சக்திகளை வழங்குகிறார். நாம் இந்த உலகில் அந்த சக்திகளை பரவச் செய்கிறோம். பாபா நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நாம் அந்த தூய அதிர்வலைகளால் இந்த சூழலையும் முழு இயற்கையையும் சத்தோ பிரதானமாக ஆக்கிவிடுகிறோம். அவர் நமக்கு அமைதியை வழங்குகிறார். நாம் முழு உலகிலும் அமைதியின் அதிர்வலைகளை பரவச் செய்கிறோம். இதுவே நமது பரம கடமையாகும். இந்த மிக உயர்ந்த ஈஸ்வரிய காரியத்தில் உண்மையான மனதோடு நாம் அவருக்கு உதவியாளர்களாக ஆவோம். செல்வத்தால் சேவை செய்பவர்கள் பலர் வந்துவிட்டார்கள். வார்த்தைகளால் ஞானத்தை சொல்லும் கலையும் பலருக்கும் வந்துவிட்டது. ஆனால் நம் மனதின் சக்திகள் மூலமாக, நமது உயர்ந்த உள்ளுணர்வின் மூலமாக உலகில் உயர்ந்த அதிர்வலைகளை பரப்புவது மிகுந்த அவசியமானதாகும். எண்ணத்தை உருவாக்குவோம். நான் உலக நன்மையாளராவேன். இதுவே நமது நன்மை செய்யும் உள்ளுணர்வாகும். நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நான் அனைவரது வலி வேதனைகளையும் போக்க வேண்டும். இதுவே நமது சுபமான உள்ளுணர்வாகும். நான் இந்த இயற்கையையும் தூய்மையாக்க வேண்டும். இது நமது உயர்ந்த கடமையாகும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல யோகத்தில் நிலைத்திருந்து சுயமரியாதை நிறைந்தவராகி எண்ணத்தை உருவாக்குவோம். எனது நெற்றியிலிருந்து, ஆத்மாவிலிருந்து பல வண்ண கிரணங்கள் பீச்சாங்குழலை போன்று நாலா புறங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றன. சுகம், அமைதி, தூய்மை, சக்திகள் ஆகிய அதிர்வலைகள் என்னிடமிருந்து பரவிக்கொண்டே இருக்கின்றன. என்னை சுற்றி இருப்பவர்களுடைய சித்தம் அமைதி அடைகின்றது. யோகத்தில் நிலைத்திருந்து பயிற்சி செய்வோம். நான் தூய பரிஷ்தா ஆவேன். என்னிடமிருந்து நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. இயற்கை சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த தூய்மை தன்மையின் அதிர்வலைகளால் குணப்படுத்தும் தன்மை கொண்ட இந்த தூய்மையின் சக்தியினால் அனைவரது நோய்களும் குணமடைந்து கொண்டிருக்கின்றன. தற்காலத்தில் இந்த முழு உலகிற்கும் நமது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் மிகவும் அவசியமாகின்றன. பல மனித ஆத்மாக்களும் பலவீனமாக இருக்கும் காரணத்தால், அதிகமான காமத்தின் இச்சையின் காரணத்தால் மன ரீதியாக மிகுந்த பலவீனமானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். நாம் தூய அதிர்வலைகளை பரவச் செய்து அவர்களுக்கு நிம்மதி கொடுப்போம். ஏனென்றால் இப்போது அவர்களுக்குள் இந்த சக்திகள் இல்லை. தன்னைத்தான் சமாளித்து கொள்வதற்கான சக்தியே அவர்களிடம் இல்லை. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தவருக்கு மன அழுத்தம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மிகுந்த சென்சிட்டிவான இயல்பு இருக்கிறது. இதன் காரணத்தினால் பொறுமை சக்தி குறைந்து கொண்டே போகிறது. அநேக இளைஞர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் யோகத்தின் சக்தி இருப்பதால், ஞானத்தின் சக்தி இருப்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மற்றபடி உலகத்தவர் குழப்பங்களிலும் கலக்கத்திலும் கவலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்மறைத்தன்மையில் மூழ்கியிருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து உதவி புரிய வேண்டும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் உலக நன்மையாளராவேன். நான் கல்ப மரத்தின் வேர் பகுதியில் இருக்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். நான் தூய்மை தன்மையின் தேவனாவேன், தேவியாவேன். என்னிடமிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வலைகள் முழு கல்ப மரத்திலும் பரவுகின்றன. நடந்து தெரிந்தபடி பயிற்சி செய்வோம். முழு கல்பமரமும் என் தலைமீது நின்று கொண்டிருக்கிறது. இந்த அதிர்வலைகள் முழு கல்ப மரத்திலும் பரவி கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.